இப்படி ரவிராஜா கூடு விட்டு கூடு போயிற வித்தை இது சரியா? இப்ப நான் வந்து உடம்புக்குள்ள வரேன், நீ என் உடம்புக்குள்ள வரியா? போ உட்கார். நிக்கி என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? வெளியில போய் பாடுற ஆம்பளைங்க எல்லாம் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கே. தண்டசோறு இப்படி வெட்டியா உட்காந்து இருக்கல்ல, என்ன எதுக்கடி கத்துறியா? மூஞ்சா பாத்தியாடா? ஏய் தாடில மூஞ்சா பாடுற போயிட்டு. உன் மூஞ்ச நீயே 3 நிமிஷம் பார்க்க முடியுமாடா உன் முகத்தை? இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்ன கொடுமைப்படுத்துறீங்க நீ? உங்க தனியா ஏன் இருக்க? பேசாம யாரையும் வெச்சுக்கோ. வெச்சுக்கணுமா? ஆமா நானே சொல்றேன்டா, நீ யாரையும் வெச்சுக்கடா. நீ கல்யாணம் பண்ணிக்கடா, என்ன கல்யாணம் பண்ணிக்கடா போடா. ஆகா மேட்ரு இங்க இருக்கா? போ ரவிராஜ். நிஜமா ராதா? ஆமா ரவிராஜ். சத்தியமா ராதா? ரவிராஜ் ஆமா. ஏமா சத்தியம்? நானே உனக்கு வழி விடுறேன், தயவு செஞ்சு வேற கல்யாணம் பண்ணிக்கோ போ. நீ இப்பவே கூட நீ யாரை கூட்டு வந்தா கூட நான் உனக்கு ஏத்துக்கிறேன். நீ இதே வீட்டுல இருக்கணும் அந்த பொண்ணை. ஆமா நீ இப்ப கூட கூட்டணும். போயிட்டு ஏதோ சொன்னீங்க உன் காலேஜ்ல படிச்ச உன் கூட படிச்ச அந்த பொண்ணு பேர் என்ன பத்மா, அது கூட கூட்டணும் வா. கதவு கூட்டங்க போயிட்டா இவ, கூட்டு கூட போடாம போயிருக்கா. எங்க போறா அப்பப்போ ஆளை காணோம்? உன்ன மாதிரி ஊர் சுத்திட்டு வரேனா? யோ ஒரு ஆம்பளை வெளில போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு போறாங்கன்னு அர்த்தமா? ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். நீ எங்க போயிட்டு வர? நீ என்ன பண்ணிட்டு வர போயிட்டு? நான் ஒண்ணும் வெளியெல்லாம் ஊர் சுத்தி. நான் சமூக சேவையா செஞ்சு சைட்டு வர போயிட்டு. நீ என்ன பண்ற? வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு எப்ப பாரு எங்கயாவது அரைஞ்சிக்கிட்டு இருக்க, எங்கயாவது திஞ்சிக்கிட்டு இருக்க, வீட்லயே இருக்க மாட்டேங்கற. ஹலோ என்ன ஹலோ? அலையற மாதிரி நான் போனா பேசுறாங்க ஹலோ அப்படின்ற. வேண்டாம் தேவலாம். வேணாம் போ. என்ன வந்து நீ வம்புக்கு இழுக்காதன்னு நான் சொல்லிட்டேன். உன் வேலையெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன். நீ வெட்டியா வீட்ல உட்கார்ந்தா பொம்பளை நான் தான் வெளிய போக முடியும். இப்ப வெளியில போனா போய் ஊரை சுத்திட்டு வராங்கற, வீட்ல இருந்தா வெட்டியா இருக்கறன்ற. மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அப்புறம் என்னதான் பண்றது? பிரயோஜனமா போறேன். ஒரு 10,000 பணம் கொடு, டூர் போயிட்டு வரேன், இந்தியா டூர். இது வேற தான் செய்யலன்னோ. அது செஞ்சிட்டனா அவ்வளவுதான். இப்பயே வெட்டியா தான் இருக்க, வெட்டி ஆபீசர் மாதிரி. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இல்ல குழுக்கு தானே போனேன், இதை யாருக்க செய்வினை செஞ்ச மாதிரி போயிட்டு வரேன். என்னடி ட்ரெஸ் இது? மந்திரவாதி ட்ரெஸ். உன் கண்ணுக்கு நான் இப்ப மந்திரவாதி மாதிரி தான் தெரிவேன். ஏன்னா நீ சூனியம் பிடிச்ச பொம்மை மாதிரி வீட்டுல உட்கார்ந்து இருக்கல்ல, உன்னை மந்திரிக்கிறதுக்காக நான் போனேன் வெளியே. ராதா என்ன ஓவரா வாய் பேசாத. ஒரு நாள் நீ என் இடத்துல இருந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு. என்ன ஒரு நாள் நீ என் இடத்துல? ஒரு ஆம்பளையுடைய கஷ்டம் நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன், எப்படி இருக்கேன், வெளியில போய் எத்தனை பஞ்சாயத்தை வந்து சந்திச்சுட்டு வரேன். ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளிய போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் இடத்துல நீ இருந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு என் பிரச்சனை என்னன்னு. அவ்வளவுதானா? நீ என் இடத்துல இருந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்படியே இரு, தள்ளிவா. என்ன தள்ளிவா? இந்த உன் இடத்துல இருந்து பாத்துட்டேன், என்ன பண்ண இப்போ? ஏதாச்சும் போய் பண்ணு போ. இதான் உன்னால பண்ண முடியும், வேற சரிப்பா. பண்ண முடியாது. சரி ஒன்னு பண்ணலாமா? என்ன ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? என்ன சேலஞ்ச்? இன்னைக்கு நீ தான் ரவிராஜா, நான் ராதாவா. ஓகே இது வேறயா? கழட்டு, இந்த ட்ரெஸ் கழட்டி விடு, இத நான் போட்டுக்கறேன். இந்த பேண்ட் ஷர்ட் நீ போட்டுக்கோ. என்னடா பண்ற நீ? ஆமா நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு கேரக்டர் மாத்திப்போம், அப்பதானே தெரியும் உனக்கு என் பிரச்சனை என்னன்னு. அப்படியா? நான் ரெடியா தான் இருக்கேன். நான் ரெடியா தான் இருக்கேன். என் Dress போட்டு நீ உன்னால தெரிய முடியுமா வெளியே? யாரு? உன் Dress போட்டு நான் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு யோ போவேன். இன்னைக்கு ஆம்பளைங்க எல்லாம் சுடிதார் போட்டு அலையறாங்க, பொம்பளைங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அலையறாங்க. வெளியில போய் பாரியா. அதான் குண்டு செட்லயே குதிரை ஓட்டியிருந்தா உனக்கு எப்படி தெரியும்? ஆம்பளைங்க சுடிதார் போட்டு அலையறாங்க. ஆமா சரி ராதா, நான் சொல்றேன் இன்னைக்கு நான் தான் ராதா, நீ தான் ரவிராஜ். ஓகேவா? போ அந்த மை டப்பா எடுத்துட்டு உனக்கு மீசை வரைஞ்சு விடுறேன் போ. எனக்கு மிஸ் வரீங்க. ஆமா அந்த ஒரிஜினாலிட்டி கொண்டு வரணும்ல, நீ என்ன மாதிரியே. ஒரிஜினாலிட்டி வந்து கேரக்டர்ல வாழ்ந்தா போதும், நீ ஒண்ணும் வரையலாம் தேவையில்ல. சரி அப்போ துப்பட்டாவது கொண்டு வா, எனக்கு ஏதாவது இருக்கணும். இல்லனா எனக்கு அந்த அட்மாஸ்பியர் இருந்தா தான் எனக்கு நடிக்கவே வரும். உனக்காடா? ஐயோ ஆமா ராதா, நடிப்பு சொல்லி தரணும். குடு ஒரு துப்பட்டா குடு. இன்னைக்கு நான் தான் ராதாவா, நீ தான் வந்து ரவிராஜா. நீ என்ன பண்றன்றதை நீங்க நான் உனக்கு காட்டுறேன். வா. இந்த மாதிரி இருக்கவே முடியாதேடா. டா எந்த ஒரு மனுஷனால இருக்க முடியாது. இப்போ நீ இங்க உட்காரு, நீ என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றன்றதை இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன். அப்போ உனக்கு தெரியும் என் நிலைமை என்னன்னு. போ பாரு, நான் தான் ஜெயிப்பேன். நீ இப்படி ரவிராஜா கூடு விட்டு கூடு போயிற வித்தை இது சரியா? இப்ப நான் வந்து உன் உடம்புக்குள்ள வரேன், நீ என் உடம்புக்குள்ள வரியா? போ உட்கார். நிக்கி என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏண்டா
உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? வெளியில போய் பாடுற ஆம்பளைங்க எல்லாம் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கே. தண்டசோறு இப்படி வெட்டியா உட்காந்துருக்கல்ல. எதுக்குடி கத்துற? என்ன எதுக்கடி கத்துறியா? மூஞ்ச பாத்தியாடா? ஏய் தாடியில மூஞ்ச பாடுற போயிட்டு. உன் மூஞ்ச நீயே 3 நிமிஷம் பார்க்க முடியுமாடா உன் முகத்தை? இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? வந்துட்டான் பேசுறதுக்கு. மூஞ்ச பாரு. ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது. வீட்டுல ஒரு அரிசி பருப்பு இல்ல, ஒரு எண்ணெய் இல்ல, மளிகை சாமான் எதுவும் கிடையாது. இப்படி வெட்டியா உட்காந்துக்கிட்டு நல்லா திண்டு உடம்ப வளர்க்குறீடா. நீலாம் எதுக்குடா இருக்க உயிரோட? நீலாம் எதுக்கு உயிரோட இருக்க? உனக்கு எதுக்குடா குடும்பம்? ஏய் வாய மூடுறா. நீ பேசாதடா. மூடியா பாரு. வாடி போடி சொன்ன சாவடிச்சுருவோம் உன்னைய. ஆமா தனியா ஏன் இருக்க? பசங்க யாரையும் வச்சுக்கோ. ஆமா நானே சொல்றேன்டா, நீ யாராவது வச்சுக்கடா. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போடா. ஆகா மேட்ரு இங்க இருக்கா? போ ரவிராஜ். ஆமா ரவிராஜ். சத்தியமா ரவிராஜ்? ஆமா நானே உனக்கு வழி விடுறேன். தயவு செஞ்சு வேற கல்யாணம் பண்ணிக்கோ போ. நீ இப்பவே கூட நீ யாரை கூட்டு வந்தா கூட நான் உனக்கு ஏத்துக்கிறேன். நீ இதே வீட்டுல இருக்கணும். அந்த பொண்ணை ஆமா நீ இப்ப கூட கூட்டணும். போயிட்டு ஏதோ சொன்னீங்க உன் காலேஜ்ல படிச்ச உன் கூட படிச்ச அந்த பொண்ணு பேர் என்ன பத்மா, அதை கூட கூட்டணும் வா. ஓ நீ அப்படி வரியா? சந்தோஷமா இருக்குல்ல? சந்தோஷமா இருக்குல்ல? ஏண்டா டேய் டேய் உனக்கு ஆளை விட்டா போதுமே உடனே 10 பொம்பளைக்கு கொண்டு வச்சுப்பியே. ஏண்டா சும்மான ஒரு வார்த்தைக்கு சொன்னா நீ உடனே என்ன பண்ற? உடனே பத்மா கல்யாணம் பண்றதுக்கு மூஞ்ச பாக்கணுமே. அப்படியே எப்படிடா? அப்படியே 300 பல்ப் எடுது மூஞ்சில. டேய் ஏன்டா அப்படி இருக்க? ஏன்டா அப்படி அலையுற? ஏன்டா அப்படி அலையுற? நாயே நாயே நாய் நாய் நாய். ஏண்டி ஏண்டியா ஏண்டா போய் நாளைக்கு செய்வே? நீ வீட்ல சோத்த போட்டா நாயடி வெளிய. அட எப்படி வர போய் பள்ளி வச்சிரு வந்து அப்புறம் பத்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குற? குச்சமே இல்ல. ஏய் பேசாதடா. நீ பேசாத. நான் எங்கடி பேசுறேன்? நீ தாடி பேசிட்டு இருக்க. நீ பேசாதடா. டேய் ரவிராஜ் என்னடா இது? ஏன்டா அப்படி இருக்க? மானமே இல்லடா உனக்கு? நான் கேக்குற கேள்வி ஏன் தும்ப போல தூக்க மாட்டீங்கடா நேரத்துக்கு? இன்னும் அப்படியே இருக்கியேடா. என்ன பண்ண பிரச்சனை உனக்கு? நீ போறியேடா வேலைக்கு? உன்னால முடியுமா முடியாதடா சொல்றா. போக முடியாதுடி. என்னடி பண்ணுவ? நான் இப்படி தாடி பண்ணுவேன். நான் இப்படி தான் இருப்பேன். இப்படி தான் உட்காருவேன். என்ன பண்ணுவ? ஏய் நான் பாத்துட்டு இருக்கேன்டா குடும்பத்தை. குழுல போயிட்டு கெஞ்சி குத்தாடி அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஃபீஸ கட்டிக்கிட்டு நீ எவ்வளவு கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க? பண்ணு உன் தலைய. ரவிராஜ் இது நல்லா இல்ல ரவிராஜ் சொல்லிட்டேன். நீ பண்ணது தப்பு ரவிராஜ். முடியாதுடி. சோத்துக்கு கை வைய மத்தியான சோத்துக்கு வருவல்ல நீ வை. வேணா கால் வைக்கிறேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ரவிராஜ் இதெல்லாம் ஆணவத்தோடைய வேணாம் உச்சம். இதெல்லாம் என் முன்னாடி இப்படி உட்காராத. முதல்ல காலை கீழே இருக்கடா. என்னடி பாட்டு பாடுறியடி? பாட்டு பாடுறனா? நீ பாடுறது நீ பேசுறத பார்த்தா பாடுற மாதிரியே கேக்குதுடி. இனிமையா இருக்குது. உனக்கு இருக்கும். ஏன்னா ஏன் துட்டுல போகுது. என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. நான் வீட்டுல போயிட்டு எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து வாங்கிட்டு வந்தீங்க எல்லாம் சமைச்சு போட்டு பாரு. நல்லா திண்டு வக்கனையா நாக்கு வலிச்சு நக்கறல. பைத்தியக்காரா அழகான ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அவன் காலம் முழுக்க போடணும். யாரு அழகு? யாரா அழகு? உங்க அம்மா உங்க குடும்பமே கால்ல விழுந்து கிடக்கணும். என்னடி நினைச்சிட்டு இருக்க? பாரு என்னைய பத்தி பேசி எங்க அப்பா பத்தி பேசினா அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். மரியாதை கிட்டா உனக்கு. பேசுவேண்டி. என்னடி பண்ணுவ? உன் அப்பா ஒரு இது நீ ஒரு இதுடி. என்னடி? பால் போல அது நீ போல இது போடா. பேசுறா பெருசா. அண்ணா ரவிராஜ் என் பாவம் உன்னை சும்மா விடாதுடா. நான் சொல்றேன்டா என் பாவம் உன்னை சும்மா விடாதுடா. டேய் நான் சொல்றேன்டா சத்தியமா சொல்றேன்டா. ஆமா உண்மையே சொல்றேன். உன்னை கட்டினதே பாவம் தாடி. இதுக்கு மேல நான் பாவம் பண்ணுமா? நான் ஒரே ஆடுற. என்னடி நட இது? ஆணவத்தில் ஆடாத ரவிராஜ். ஆணவத்தில் ஆடாத. ஏதோ நீ கொஞ்சம் அழகா இருக்க. நீ அறிவான ஆளு. பார்க்க லட்சணமா இருந்த. கல்யாணம் தண்ணிக்கு உன்னை பாக்குறப்ப உண்மையிலே அஜித் குமார் மாதிரி இருந்த நீ. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீ உனக்கு என்னடா போற? பார்க்க அழகா லட்சணமா இருக்கடா ரவிராஜ். ரவிராஜ் கியூட்டா இருக்கடா நீ. ஆமாண்டா சொல்றேன்டா. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமா? ஆமாண்டா. அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டியா? டேய் மூஞ்ச பாரு. மூஞ்சியும் முகர கட்டையும் போட போ. போ மூஞ்சி உன் காடியில வைப்பாரு போ. வந்துட்டான் பேசுறதுக்கு என்கிட்ட. எங்கடா எங்க இந்த வண்டி சாவி எங்கடா? ஏய் எருமாடு வண்டி சாவி எங்கடா? என்னடி இப்ப வேணும் உனக்கு? என்ன வாழவும் விட மாட்டே சாவும் விட மாட்டே. என்னடி ராதா உனக்கு? ஆமா உன்னை விடுறாங்க. வண்டி சாவியை காணோம். மெல்ல நட மேனி என்னாகும். இப்ப தெரியுதா நீ எப்படி பேசுறன்ட்டு? காண்டாவத உனக்கு? கொஞ்ச நேரம் உன்னால ரவிராஜா இருக்க முடியல பாரு.
ஆனா சத்தியமா சொல்றேன், என்னால ரவிராஜா இருக்கவே முடியல. முடியாது. என் இடத்துல இருந்து பாத்தியே, எவ்வளவு வேர் தூத்துது பாத்தியா, எவ்வளவு பிரஷர் பாத்தியா, உனக்கு எவ்வளவு பிரஷர் பாரு, எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட பாரு, உட்கார்ந்திருக்கேன் பாரு. ஓ உன்னைய மாதிரி நடிச்சு எனக்கு இப்போ பயங்கர பிரஷர் ஆயி டென்ஷன் ஆயிட்டேன் நானு. இது ரியல். நான் இப்படி இருக்கேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நான் பாரு உன்ன மாதிரி இருந்தேன், எவ்வளவு ஜாலியா ஆயா உட்காந்து கூலா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தேன். பாத்தி இதுல யார் கஷ்டப்படுறா? என்ன மாதிரி உன்னால இருக்க முடியல. பிபி வந்து பிரஷர் வந்து ஹார்ட் வெடிச்சு போயிடுவேன் மேல. நடிக்கிறானா? ஒரு நிமிஷம் கூட ராதா மாதிரி உன்னால இருக்கவே முடியாதுடா. ரவிராஜ் மாதிரி நான் காலம் ஃபுல்லா இருப்பேன். சத்தியமா உன்ன மாதிரி. ஆமா உன்னை மாதிரி மென்டலானால இருக்க முடியாது. நீ ஒரு பைத்தியம். பைத்தியம் மாதிரி கூட நடிக்க முடியல பாரு என்னால. பைத்தியம்னா நீ முழு பைத்தியம். சரிதான் போடி வந்துட்ட. போடா. எப்பா அடுத்த ஜென்மத்துல மட்டும் நான் ராதாவை பிறந்துட கூடாதுப்பா.